நம்ம வீட்டில் இருக்க வேஸ்ட்டான பழைய லெக்கின் பேண்ட்டுங்கெல்லாம் இருக்கும்ல, அதாவது எலாஸ்டிக் போய் பிஞ்சு போய் அந்த மாதிரி எலாஸ்டிக் போய் பிஞ்சு போன லெக்கின்ஸ் பேண்ட்டை வச்சு நம்ம சூப்பராக வீட்டுக்கு எப்படி மேட்ச் செய்யலான்னு தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நமக்கு வந்து லெக்கின் பேண்ட்டை வந்து நம்ம மேட்டு செய்யறதுக்கு வந்து நம்ம நீட்டாக கிழிச்சிக்கணும். அதாவது குட்டியாக கிழிச்சிக்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் நான் எந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன்னு. அதே மாதிரி ஒரு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பில்லோ ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த பில்லோவில் வந்து இந்த சைடும் அந்த சைடும் என்ன பண்ணணும், ஊக்கு வச்சு நம்ம இது பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரியே நம்ம பின் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் எதுக்கு ஃபஸ்ட்டு ரோப்பை பின் பண்ணுறோன்னா, அப்போ தான் வந்து அது கழலாத இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம கூட போடுவோம்ல ஃபஸ்ட்டு ஒயர், ரன்னிங் ஒயர், அதே மாதிரி தான் இதுவும். அந்த ரன்னிங் ஒயரில் ரன்னிங் மெட்டீரியலை நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பின் போட்டு வச்சிடணும். பின் போட்டு வச்சுட்டு வந்து நம்ம எப்போவுமே முடிச்சு போடுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி ஃபுல்லாக லைனாக முடிச்சு போட்டுக்கிட்டே வரணும். நமக்கு வந்து அந்த ரன்னிங் ஒயர் காலி ஆயிடுச்சுன்னா நம்ம அந்த இடத்துலையே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வேறு துணியை வச்சு தச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா குட்டியாக லைட்டாக ஒரு முடிச்சு போட்டுக்கலாம் வரும். அந்த முடிச்சுலேயும் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. அந்த டேர்ன் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த வீடியோ வந்து உங்களுக்கு அந்த இடத்துல வந்து இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே கரெக்டாக புரியும். அதாவது அந்த டேர்ன் பண்ணுற இடத்துலையும் வந்து நம்ம 2 முடிச்சு போட போகிறோம். அதாவது மேல் வரிசைக்கு வந்து ஒரு முடிச்சும் அப்புறம் கீழ் வரிசைக்கு நம்ம அடுத்து முடிச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம்ல. ஸோ அதனால் அந்த முடிச்சும் நம்ம என்ன பண்ண போகிறோம், போட போகிறோம். இந்த வீடியோ பாருங்களேன், உங்களுக்கே கிளியராக புரியும். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம எப்பவும் போல் ஃபுல்லாக நாட்டாக போட்டுக்கிட்டே வரணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஈக்குவலாக என்ன பண்ணலாம், கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி விட்டுட்டு இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம்னா உள்பக்கமாக மடித்து தைக்க போகிறோம். நம்ம ஊசி நூலை வச்சு உள்பக்கமாக மடித்து தைச்சிட்டு